சொந்த மண்ணில் கால்சனை வீழ்த்திய பிரக்ஞானந்தா. தென்கொரிய பயண கண்காட்சியில் சாதனை படைத்த இலங்கை சுற்றுலாத்துறை. கட்டடத்தின் மேல் தளத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஊழியர். நோர்வே நாட்டில் இடம்பெற்று வரும் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா உள்ளிட்ட சர்வதேசத்தின் கவனம் திரும்பியுள்ளது. சர்வதேச செஸ் தரப்படுத்தலின் முதன்மை வீரரான கால்சனை இந்திய இளம் வீரரான பிரக்ஞானந்தா வீழ்த்தியமையே இதற்கான காரணமாகும். இதற்கு முன்பாக கால்சனை சில முறை பிரக்ஞானந்தா வீழ்த்தியிருந்தாலும் கிளாசிக்கல் கேம் என்று சொல்லப்படும் செஸ் விளையாட்டின் சிறப்பு பகுதியில் முதன்முறையாக கால்சனுக்கு எதிராக பிரக்ஞானந்தா வெற்றி பெற்றுள்ளார். நோர்வே நாட்டில் இடம்பெற்ற செஸ் கிளாசிக்கல் கேம் தொடரானது பெரும் எதிர்பார்ப்பு மிக்க போட்டியாக அமைந்திருந்தது. செஸ் விளையாட்டில் கிளாசிக்கல் கேம் என்பது மற்ற விளையாட்டு முறைகளை விட அதிக நேரம் எடுத்து விளையாடும் முறையாகும். இதற்கு முன்பாக ரேபிட், பிளிட்ஸ் போன்ற செஸ் ஆட்ட முறையில் கால்சனை பிரக்ஞானந்தா வீழ்த்தியுள்ளார். இந்த நிலையில் இடம்பெற்ற ஆட்டத்தில் வெள்ளை காய்களுடன் கால்சனை எதிர்த்த அவர் போட்டியை தன்வசப்படுத்தியிருந்தார். இந்த தோல்வியானது கால்சனை 5வது இடத்துக்கு பின் தள்ளியுள்ளது. உலக தமிழ் விளையாட்டு ரசிகர்கள் மத்தியில் செஸ் விளையாட்டு என கூறும்போது கடந்த காலங்களில் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்தின் பெயர் நினைவுக்கு வருவதுண்டு. ஆனால் தற்போது இளம் வீரரான என்றழைக்கப்படும் பிரக்ஞானந்தா சர்வதேசத்தின் பேசுபொருள் ஆகியுள்ளார். தென்கொரியாவில் அண்மையில் நடைபெற்ற 39வது சியோல் சர்வதேச பயண கண்காட்சியில் சிறந்த சாவடி அமைப்புகளுக்கான விருதை இலங்கை சுற்றுலாத்துறை பெற்றுள்ளது. குறித்த சர்வதேச பயண நிகழ்வு கடந்த மே 9 முதல் 12 வரை நடைபெற்றுள்ளதுடன் இதில் 70 நாடுகள் தங்கள் சுற்றுலா வளங்கள் மற்றும் கலாச்சாரங்களை வெளிப்படுத்தியுள்ளன. இதில் இலங்கையினால் வடிவமைக்கப்பட்ட சாவடியின் அமைப்பு, கருப்பொருள்கள், சுற்றுலா தயாரிப்புகள் மற்றும் பொருட்கள் பங்கேற்பாளர்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் ஒவ்வொரு வருடமும் கணிசமான அளவு சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வருகை தருவதால் தென்கொரியா இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இலங்கைக்கு கொரிய பயணிகள் அதிகம் ஆர்வம் காட்டுவதில் கலாச்சாரம் மற்றும் மத பின்னணிகள், எண்ணற்ற பயணிடங்கள் ஆகியவை சிறப்பம்சமாக உள்ளன. இந்த வருட ஜனவரி முதல் ஏப்ரல் வரை தென்கொரியாவிலிருந்து மொத்தம் 4005 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதோடு இது 2023ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்தோடு ஒப்பிடும்பொழுது படிப்படியான அதிகரிப்பையும் காட்டியுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருக்சான் பெல்லனவுக்கு எதிராக ஊழியர் ஒருவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளார். குறித்த ஊழியர் வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள பண்டரநாயக்க கட்டடத்தின் மேல் மாடியில் ஏறி நின்று இன்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர்கள் தொடர்பில் வைத்தியர் ருக்சான் பெல்லன தெரிவித்த கருத்துக்கள் காரணமாக கனிஷ்ட ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவரை பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய வைத்தியர் ருக்சான் பெல்லனவுக்கு எதிராக இன்று ஊழியர் ஒருவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.